யாருமே கல்யாணம்னா எதை கண்டு ஆசைப்படணும்? உத்தியோகம், நல்ல உத்தியோகம் மாப்பிளைக்கு, அதனால எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாமா? நல்ல வீடு, பெரிய பேலஸ் மாதிரி, அரண்மனை மாதிரி வீடு, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாமா? தற்போது உள்ள சூழ்நிலையில அப்படித்தானே சொல்றா. பெரிய சம்பளம், நிறைய சம்பளம், லட்சக்கணக்கில் சம்பளம் மாசம், அதனால கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்ல பெரிய வீடு இருக்கு அதனால கல்யாணம் பண்ணிக்கிறேன், நிறைய வேலைக்காரர்கள்லாம் இருக்கா, அவருக்கு நினைச்சா எல்லாம் அங்க பறக்கலாம், இங்க பறக்கலாம், அங்க பறக்கலாம், அதனால கல்யாணம் பண்ணிக்கிறேன். நல்ல அழகு இருக்கு அதனால கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றா இல்லையா? உண்மையில கல்யாணம்னா எதை கண்டு கல்யாணம் பண்ணிக்கணும்? எதை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்? உத்தியோகம் இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா திடீர்னு உத்தியோகம் போயிடுறது. இப்போ பெரிய கம்பெனி எல்லாம் திடீர்னு மூடியாச்சு, அப்படித்தானே பாக்குறோம். இப்ப இருக்கிற உலகம் பெரிய பெரிய கம்பெனி திடீர்னு மூடியாச்சு, எல்லாருக்கும் வேலை போச்சு, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அப்படி சம்பாதிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு வேலை போச்சு. அப்ப உத்தியோகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா உத்தியோகம் போச்சுன்னா அப்ப அந்த பிரேம போயிடுமா? வீட்டை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா வீடு ரொம்ப அழகா இருக்கு, ஆனா உள்ள பூரா கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் தான் தெரியறது கடன்ல கட்டிருக்கான். பூரா கடன், எல்லாத்துக்கும் கடன் கொடுக்கறா இல்லையா? இப்போ நிக்கிறதுக்கு உட்காந்துக்கிறதுக்கு தான் கடன் இல்ல, மத்தது எல்லாம் கடன். வாகனம் கடன், வீடு கடன், எல்லாம் கடன். இஎம்ஐன்னு சொல்றாலே, நான் பொதுவா சொல்ற வழக்கம் இஎம்ஐங்கிறது ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் இல்ல, எக்ஸ்ட்ரா மென்டல் இல்னஸ். ஏற்கனவே ஒரே டென்ஷன், அதுல கடன் வேற அடைச்சாகணுமேன்னு இன்னும் ஜாஸ்தி டென்ஷன். யாரும் வாழ்க்கையில நிம்மதியா இல்ல. அப்ப வீட்டை நினைச்சுட்டு கல்யாணம் பண்ணிண்டா நம்ம இருக்கும்போதே வீட்டை விற்கும்படியா போயிடும், அல்லது வீடு இருக்கும் நாம் போகும்படி ஆயிடும். அப்ப அதுவும் நிரந்தரமான பிரியமா இருக்க முடியாது. அப்ப எதை அழக கண்டு கல்யாணம் பண்றேன்னா எவ்வளவு நாள் அழகு இருந்துட முடியும்? ரொம்ப அழகுதான், 40 வயசு வரைக்கும் இருக்க முடியுமா? அப்புறம் தானா கேசங்கள் எல்லாம் வெளுத்து போறது. என்ன பண்றது? வெளுத்து போறதே எல்லாம் பண்ண வெளுத்து போக வேண்டாம் நினைச்சாலும் வெளுத்து போறது, தோல் சுருங்கிறது, கண் மங்களாதான் பாக்குறது. அழகுன்னு எதையாவது சரி பண்ணிண்டா கூட அது சரி பண்ணிண்ட அழகுன்னு வெளியில பார்த்தாலே தெரியும். ஏதோ சரி பண்ணிட்டு இருக்கேளோ அப்படின்னு வேற கேக்குறா, கொஞ்சம் டீசெண்டா பழக மாட்டேங்கிறா. அப்ப எதைதான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது? ருக்மிணி தான் சொல்றா, சகல குணசம்பத்யாய, நல்ல குணம் உண்டு. கிருஷ்ணா, நீ போய் ஒரு குச்சேலரை கூட அப்படி போய் கட்டிண்டு கொஞ்சுவியே, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவியே, ஒரு குப்ஜைய கூட நீ பரிகாசம் பண்ண மாட்டியே, ஏதோ அவர் கூனிண்டு போறா நீ பார்க்க மாட்டியே, அவளுக்கு கூட நீ உன்னுடைய கருணை அப்படியே பொழிவியே. அப்படி ஒரு உழைக்கிற தெய்வம், சாரத்தியம் கூட பண்றதுக்கு தயாரா இருக்கான். பெரிய ஒரு நான் ராஜாவாக்கும் நான் பகவான் ஆக்கும்னு உட்காந்துட்டு இருக்கல, குதிரை ஓட்டுறான், அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுறான். அப்படி இருக்கக்கூடிய தெய்வம் அல்லவோ நீ. உன்னை கண்டு நான் ஆசைப்படுறேனே, கல்யாணம் பண்ணிக்க முடியாதா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு அழுதுண்டே இருக்கும் பொழுது கன்னியா மடத்துலதான் இவ இருக்கா. இந்த கன்னியா மடத்துல இருந்து கொண்டிருக்கா. அந்த சமயம் ஒரு பஜன சத்தம் கேக்குறது. தோழிகள்லாம் எட்டி பாக்குறா, யாரோ ஒருத்தர் வரார் போல இருக்கே, யாரோ பாடின்னு வரார் போல இருக்கே. எட்டி பார்த்தா ஒருத்தர் பாடிண்டு வரா, கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே, கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே, கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே, அச்சுதானந்த கோவிந்த மாதவா, சச்சிதானந்த நாராயண ஹரே, அச்சுதானந்த கோவிந்த மாதவா, சச்சிதானந்த நாராயண ஹரே, கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே, அச்சுதானந்த கோவிந்த மாதவா, சச்சிதானந்த நாராயண ஹரே, கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, ஜனார்தனா முகுந்தா கிருஷ்ணா. குருநாதன் துணை சேக சந்ததம், திருநாமங்கள் நாவினில் எப்பொழும் பிரியாதிருக்கணும் நம்முடைய நரஜன்ம சபலமாக்கிடுவாய், நரஜன்மம் சபலமாக்கிடுவாய். குருநாதன் துணை சேக சந்ததம், திருநாமங்கள் நாவினில் எப்பொழும் பிரியாதிருக்கணும் நம்முடைய நரஜன்ம சபலமாக்கிடுவாய், குருநாதன் துணை சேக சந்ததம், திருநாமங்கள் நாவினில் எப்பொழும் பிரியாதிருக்கணும் நம்முடைய நரஜன்மம் சபலமாக்கிடுவாய், குருநாதன் துணை சேக சந்ததம், திருநாமங்கள் நாவினில் எப்பொழும் பிரியாதிருக்கணும் நம்முடைய நரஜன்மம் சபலமாக்கிடுவாய், குருநாதன் துணை சேக சந்ததம், திருநாமங்கள் நாவினில் எப்பொழும்
மலையாளத்துல பாடுவா. கேரளத்துல பூரா குருவாயூரப்பன் கோவில்ல இந்த நாமம் தான் துவனிக்கும். பூந்தானம் ஞானப்பானையில பாட தொடங்குறாரு இல்லையா, குருநாதன் துணை செய்க சந்ததம். இப்போ ஒரு பாகவதர் வரார், இதுதான் காண்பிக்கிற, குரு ஸ்தானத்துல வரார். ருக்மிணி கல்யாணமே அதுதான் ஆச்சரியமா காட்டுறதான். ருக்மிணி ஒரு ஜீவன், பகவான அடையணும்னு துடிக்கிறது அந்த ஜீவன். 5 இந்திரியங்கள், பஞ்சேந்திரியங்கள் தான் ருக்மி, ருக்மரதன், ருக்மபாகு, ருக்மகேசி, ருக்மமாலி. இந்த பஞ்சேந்திரியங்களும் ஒரு ஜீவனை பகவத் விஷயத்துல அனுபவிக்க விடாத, பகவான அடைய விடாதபடி சம்சாரத்துல இழுக்கிறதான். சம்சார சாக்கடம் தான் சிசுபாலன். அந்த ஜீவன் சம்சார சாக்கடையில அகப்படக்கூடாதே, எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதான்னு அப்படி ஏங்கும் பொழுது புவனசுந்தரான சரணாகதி பண்ண அந்த கண்ணன், அந்த பகவான் அனுகிரகம் பண்ணுவான் அந்த ஜீவன். முதல்ல எப்படி அனுகிரகம் பண்ணுவான்? குருநாதன் துணை செய்க சந்ததம். குருவை அனுப்புவாராம் இந்த பகவான். குருவை அனுப்பிச்சு குரு போய் பகவான் இடத்துல, அப்படி அழறாளே ருக்மிணியை ஸ்வீகரிக்க கூடாதான், பகவான் இடத்துல ருக்மிணியை பத்தி சொல்லி, ருக்மிணியின் இடத்துல பகவான் வந்து அழைச்சுப்பாமா நீ கவலைப்படாதேன்னு பகவானை பத்தி ருக்மிணியின் இடத்துல சொல்லி புருஷகாரமா சேர்த்து வைக்கிறார். அந்த குருஸ்தானத்துலதான் இப்போ இந்த சித்த புருஷர் பாகவதர் வரார். வந்ததுமே பாத பூஜை பண்றா ருக்மிணி. ஜலத்தால தானே பாத பூஜை பண்ணணும். இந்த ஜலத்தை விட, இந்த தண்ணீரை விட அவ கண்ணுலேந்து வர கண்ணீர் அதிகமா இருக்கான். ருக்மிணி அழறா. ஏம்மா அழற குழந்தை? அவர் கேக்குறார், சந்திரனை போல இருக்கிற உன்னுடைய உருண்டையான முகத்திலேந்து கண்ணீர் வரலாமோ? ஏம்மா உனக்கு என்னமா தாப்பம்? உனக்கு என்ன குறை? நீ சொல்லு. எப்படி சொல்றது ருக்மிணி? எப்படி சொல்றது? கடைக்கண்ணால தன் தோழி இப்படி பாக்குறா, ஜாட காண்பிக்கிறா. தோழி சொல்றா, சுவாமி எங்களுடைய ருக்மிணி தேவி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மாலையிடணும்னு ஆசைப்பட்டா, அது நிறைவேறல, அதனாலதான் இப்படி புழிய அழுதுண்டே இருக்கா சுவாமி. நதி பிரவாகம் போல அவளுடைய கண்ணீர் போறது பாருங்க. ஏமா அப்படி சொல்ற? நல்ல பொருத்தமான வரம் தானே, நல்ல ஆசைப்பட்டா இப்படி அல்லவோ ஆசைப்படணும். நீங்க சொல்றீர் அவளுடைய அப்பாவும் அண்ணாவும் சேர்ந்து சிசுபாலனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நிச்சயமே பண்ணியாச்சு. எல்லாம் தடபுடலா விசேஷமா ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. பத்திரிகை எல்லாம் போட்டாச்சு, பட்சி போஜனங்கள்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. சிரிச்சுக்கிறார். அவர் சொல்றார், எல்லாம் மனுஷனுடைய முயற்சி தானேமா. மனுஷனுடைய முயற்சி என்னைக்குமே நிறைவேறாது. பகவானுடைய சங்கல்பம் என்னைக்குமே நிறைவேறாத போகவே போகாது. இதுதான் பகவானுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த பார், நீ கவலையே படாது. இதெல்லாம் இப்ப இவன் முயற்சி பண்றான், அவன் முயற்சி பண்றான்னு தோணும். இதெல்லாம் மனுஷ சங்கல்பம் கடைசி வரைக்கும் நிறைவேற மாதிரி இருக்கும், ஆனா நிறைவேறாம போயிடும். இப்படிதான் நிறைவேற போறது அப்படின்னு தீர்மானமா நினைச்சுட்டு இருப்பான். திடீர்னு எப்படியோ அங்க போய் இப்படி முடிச்சு அப்படி முடிச்சு இப்படி முடிக்கணும்னு நினைக்கும் போது யம தர்மராஜா பின்னாடி இருந்து இவன் கதையை இன்னைக்கு இந்த க்ஷணம் இப்படி முடிச்சுடுவான். நம்ம கையிலயா இருக்கு? எல்லாமே நாடகம் தாமா. சாட்சி மாத்திரமா நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர எல்லாம் நாடகம் தான். நாட்டி பதுக்கு நாடகம், நாட்டி பதுக்கு நாடகம், நாட்டி பதுக்கு நாடகம். கானக கண்ணதே கைவல்யமுய நாட்டி பதுக்கு நாடகம். கானக கண்ணதே கைவல்யமுய நாட்டி பதுக்கு நாடகம். புட்டுடையு நிஜவு உடையு நிஜவு, புட்டுடையு நிஜவு உடையு நிஜவு. நಟ ನಟಿ ಪನಿ ನಾಟಕಮು ಪುಟ್ಟುಡಲು ನಿಜವು ಪುಡಯು ನಿಜವು. ನಟ ನಡಿ ಪನಿ ನಾಟಕಮು